வணக்கம். உங்க குழந்தைங்க உங்களோட பேசாம அடிக்கடி இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னம்னா உங்களுக்கான வீடியோ இது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியா பாட்டியோடைய சாப்பாடு சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்துல போய் புளி அடிச்சு சாப்பிட்றது, திருட்டு மாங்காய் சாப்பிட்றது, கோழி குண்டு விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, தாயம் விளையாடுறது, இந்த மாதிரியான ரொம்ப சந்தோஷமான ஒரு யங் சைல்ட்ஹுட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ஹாப்பி சைல்ட்ஹுட் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விதமான ஒரு ஃபேமிலி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதாகட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சி ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு கல்ச்சுரல் ஒரு ஃபேமிலி லீட் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் ஃபேமிலி பாண்டேஜ் இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு ஆனால் நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு ஹாப்பியை ஃபீல் பண்ணுறாங்களா? இன்னைக்கு நம்ம குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டினியூஸாக மொபைல், மணிக்கணக்கில் சினிமா பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. இன்னைக்கு சினிமாலாம் பார்க்கறது கூட குறைஞ்சி போச்சு. ஈவன் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கூட ஒரு கண்டினியூஸாக ஒரு ரீல்ஸை பார்க்க முடியறதில்ல. கண்டினியூஸாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளுடைய குழந்தைகள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் டாக்ஸிகேஷன் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை காரணமாக நம்மளோட பேசுறதும் குறைஞ்சு போயிடுது, ரிலேஷன்ஷிப் குறைஞ்சு போயிடுது, அவங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாக பாதிக்கப்படுது. அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, உட்கார்ந்துட்டே நிறைய விஷயங்கள் சாப்பிட்றதுனால அதிகமாக ஒபேசிட்டி ஆகிறது, சுகர் ப்ராப்ளம் ஆகிறது, ஹார்மோன் ப்ராப்ளம் ஆகிறது, சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப் ஆகிறது, ஈவன் அவங்களோட அகடமிக்ஸ்லேயும் நிறைய டிஸ்டர்பன்சஸ். ஏன்னா ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு ஸ்க்ரோலை ரோல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய பிரெயின் ஆக்சஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் தான் அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பாக கான்சென்ட்ரேட்டிவ் பண்ணி படிக்கிறதோ, ஒரு வேலையை வந்து டீட்டெயில் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதோ எல்லாமே இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. எல்லாமே ஒரு அவசரம், வெரி ஸ்பீடு, சாப்பிட்றதுல ஸ்பீடு, எழுதுறதுல ஸ்பீடு, எல்லாமே ஸ்பீடாக இருக்கிறதுனால அவங்க கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர் எல்லாமே மாறி போயிடுது. ஸோ இதிலிருந்து மாறி அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி ஒரு பாண்டிங்கையும், ஒரு பாட்டி வீட்டில் இருந்த என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அதையும் உருவாக்குறதுக்காகவும், மெயினாக அவங்களுடைய இந்த டிஜிட்டல் டாக்ஸிகேஷன்ல இருந்து அவங்கள விடுபட்டு டீடாக்ஸ் பண்ணுறதுக்காகவும், டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு 5 days கேம்ப். இந்த கேம்ப்ல நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கதை சொல்லி கொடுக்க போகிறோம். சின்ன சின்ன கதைகள் மூலமாக அவங்களுடைய வேல்யூஸையும் ஹேபிட்ஸையும் டெவலப் பண்ண போகிறோம். கூடவே அவங்களுக்கு அதிகமான விளையாட்டுகள், பாரம்பரியமான விளையாட்டுகள், நொண்டி விளையாடுறது, ஆடு புலி ஆட்டம் விளையாடுறது, குரூப் ஆக்டிவிட்டீஸ், இதன் மூலமா அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போறோம். அடுத்ததா குரூப் ஆக்டிவிட்டியில அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டியை வெளியில கொண்டு வர மாதிரி, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். கூடவே நம்மளுடைய ட்ரெடிஷனலான சாப்பாட்டு முறைகள்ல நம்மளுக்கு புது விதமான பணியாரங்கள், களி அல்லது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறாங்க. எனக்கு நம்ம வீடுகளில் பூரா ஒயிட் ரைஸ் தான் இருக்கு, காய்கறிகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் மாற்றா அவங்களுக்கு விதவிதமான ஃபுட் ஐட்டங்கள் பரிமாற போறோம். ஸோ இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழல் நம்மளுடைய பத்மசூரியா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையில நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உங்க குழந்தைகளும் இதுல கலந்துகிட்டு ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கும், அவங்களுடைய லைஃபை வந்து ரொம்ப அழகா இதுதான் என்னுடைய லைஃப் லட்சியம், இந்த லட்சியத்தை நோக்கி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரோல் மாடல்ஸை செட் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கை பாதையை செட் பண்ணிடுறதுக்காகவும் இந்த ஒரு ப்ரோக்ராம் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்க குழந்தைகளையும் அனுப்பி வச்சு இந்த முகாம் மூலமா அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.